செல் யுவர் ஓன் ப்ராடக்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸால் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய ப்ராடக்ட்டை செஞ்சு விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு நிறைய செலவாகும், நிறைய நேரமாகும், உங்களால் செய்ய முடியாது. ஃபைண்ட் ஒன் யூனிக் செல்லபிள் ப்ராடக்ட். ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. அது ஈட்டபிளாக இருக்கலாம் அல்லது எனி ப்ராடக்டாக இருக்கலாம். அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்களால் ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி ஸ்பெண்ட் பண்ணி உங்களால் ஓரளவுக்கு ஒரு குவான்டிட்டி நீங்கள் செய்ய முடிஞ்சதாக இருக்கணும். அண்ட் ரொம்ப ஈஸியாக அது வந்து கடைகளில் கொடுத்து விற்கக்கூடியதாக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்களே கடைகளில் கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் ஒரு யூனிக் ப்ராடக்ட்டை வந்து விற்று நல்ல லாபம் பார்க்குறத நானும் கவனிக்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது. இது வந்து வீக்லி மார்க்கெட். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து இந்த மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் ஒரு ஆள் எள்ளு புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் என்னென்ன பேர் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த எள்ளு புண்ணாக்கு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா, எள்ளுலேருந்து இந்த நல்லெண்ணெய் எடுப்பாங்கல்ல, அது எடுக்கும்போது உள்ள ஆக்சுவலாக வந்து கருப்பட்டி அது வந்து போட்டு சேர்த்து தான் அரைச்சி எடுப்பாங்க. அந்த எண்ணெய் எடுத்ததுக்கப்புறமா அதில் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு விதமாக ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து முன்னாடி கிராமங்களில் சைக்கிளில் வந்து கொண்டு வந்து விற்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இடையில பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து அதை விற்கவும் இல்லை, அது கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் இப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த பொருளை வாங்கி ஒரு அழகான பாக்கெட், சின்ன ஒரு கண்ணாடி பாக்கெட்டுக்குள்ளே அழகாக சதுரமான ஒரு பாக்கெட்டில் அழகாக வச்சு அதை கொண்டு வந்து விற்கிறார். ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாரு. நான் ஒரு முறை என்னுடைய பசங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஒவ்வொரு முறை நான் வந்து மார்க்கெட் போகும்போது அப்போ எனக்கு இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் ஒவ்வொரு முறையும் நான் மார்க்கெட் போகும்போது 2 பாக்கெட் நான் அவங்ககிட்ட வாங்கிட்டு வரேன். இந்த மாதிரி ரெகுலராக அவங்ககிட்ட இந்த பொருளை வாங்கக்கூடிய நிறைய பேர் அந்த மார்க்கெட்டில் வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள், ஒரு யூனிக்கான ஒரு செல்லபிள் ப்ராடக்ட். இப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மார்க்கெட் இருக்குது, அவர் இங்கே வந்து விற்கிறார். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அந்த பெர்ஸ்பெக்டில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வாரம் முழுக்க நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க, ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஒரு சரியான ஒரு விதத்தில் அதை மார்க்கெட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அது டெய்லி மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது கடைகளை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறதா இருக்கலாம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அதை வந்து விற்கிறீங்க. உங்களுக்கு ரெகுலராக உங்ககிட்ட அந்த பொருளுடைய வேல்யூவை உணர்ந்து வாங்கக்கூடிய ஒரு 100 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா யோசித்து பாருங்கள் உங்களுக்கு அதில் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப ஒரு குறைவான ஒரு உழைப்பு தான், ஆனால் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு டீசெண்டான வருமானத்தை உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சரியான ப்ராடக்டை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்களே டைரெக்டாக மார்க்கெட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுக்கு தேவையான பிரயோஜனமான அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்கை உங்களால் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.